சார், நேத்து கொல்கத்தா பலாத்கார வழக்கு தொடர்பாக ராகுல் காந்தியிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ராகுல் காந்தி பதில் சொல்ல மறுத்திருக்கிறார். என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நாடு முழுக்க ராகுல் காந்தி அவர்களுக்கு ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல அதற்கான பலத்த எதிர்ப்பு உருவாயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசம் போறார். உத்தரப்பிரதேச அரசு ஏதோ தவறு செய்தது போன்றும் அதை ஒரு அம்பலப்படுத்த போவது மாதிரியும் ஒரு தோற்றம் அளிக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் உண்மை என்ன? கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மேற்கு வங்காளமே பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அங்கே ஒரு பெண் மருத்துவருக்கு நிகழ்ந்த அந்த கொடுமை, அந்த ஒரு அநீதி, இவ்வளவு பெரிய உச்சபட்ச ஒரு அராஜகம், இது மாதிரி வரலாற்று நடந்ததில்லை என்பது மாதிரியான ஒரு வன்முறை நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. என்னை டிஸ்ட்ராக்ட் பண்றாதீங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஒரு விஷயத்தை அவர் மறைக்கிறாரு பாருங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாமே ஒரே தாங்க. நாடு முழுக்க இவங்களுடைய அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்களே, அது ஒரே மாதிரியான பொலிட்டிக்கல் பேட்டர்ன் தான். பிஜேபி ஆளுகிற மாநிலமா, என்னதான் சின்ன விஷயமா இருந்தாலும் ஊதி ஊதி பெரிதாக்குவது. அவர்கள் காங்கிரஸ் அல்லது இண்டி கூட்டணி என்று சொல்லி ஆட்சி செய்கிற மாநிலமா, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை புறந்தள்ளுவது, ஒதுக்கி விடுவது. இந்த அணுகுமுறை மக்களுக்கு புரியும்ல. இப்போ பிரதமர் ஏன் ராகுல் காந்தி கேள்வி கேட்டார், பிரதமர் ஏன் மணிப்பூர் போல, பிரதமர் ஏன் மணிப்பூர் போல? 2 பெண்கள் அங்கே வன்முறைக்கு ஆளானாங்க. ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல், நிர்வாணப்படுத்தல் நடந்தது. அன்னைக்கு அந்த குற்றத்துல ஈடுபட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் கடுமையாக எடுத்திருக்காரு. எல்லாமே நான் பெயிலபிள். அவங்க இன்னும் பெயில கூட வெளியில வர முடியாத அளவுக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தின் மூலமா தான் அவங்க அந்த வழக்கு நடக்கணும். ஆனால் அதே சமயம் கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் செத்து 70 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன் ராகுல் காந்தி இங்க வரல? அப்போ மணிப்பூருக்கு மோடி போனாரேன்னு கேட்கிற ராகுல் காந்தி கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல? கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலினே கூட ஏன் வரல? தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிறார்ல, மோடி ஏன் மணிப்பூர் போலன்னு. இவர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல? சொந்த மாநிலத்துல தனது ஆட்சிக்கு உட்பட்ட 8 கோடி தமிழர்கள்ல ஒரு 70 பேர் செத்து போயிடுறாங்க. முதலமைச்சர் ஏன் வரல? அப்ப இதெல்லாம் ஒரு இரட்டை வேடம் அரசியல்ல, போலித்தனம். இதை மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியினுடைய இரட்டை வேடத்தை, போலித்தனத்தை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவர் மேற்கு வங்கத்துல அந்த பெண் மருத்துவருக்கு நேர்ந்த அநீதியை பற்றி, பாலியல் அந்த மரணம் பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை என்று தெரிந்து கொள்கிறார்கள். நிச்சயம் மக்கள் கொதிச்சு போவாங்க. ராகுலுக்கு எதிராக கொதிச்சு போயிதான் இருக்காங்க. இந்த வழக்குல நேற்று உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க அரசுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். மேற்கு வங்க அரசினுடைய செயல்பாடு இந்த வழக்குல நீங்க எப்படி பாருங்க? என்னங்க செயல்பாடுன்னு ஒண்ணு இருந்தா தானே அதை பத்தி விமர்சனம் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இல்ல, அதாவது ஒருத்தர் சொல்லுவார்ல, எங்க 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 அப்பன் செத்து போனேன் அப்படின்னு அழுகுறேன், எங்க அப்பனை கொன்னவனும் உட்காந்து அழுகுறேன் கூட்டத்துல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி மக்களே கொதிச்சு போயிருக்கிறாங்க மேற்கு வங்கத்துல. இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காத அல்லது இது போல பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க முன் வராத மேற்கு வங்க அரசு அவங்க மம்தா பானர்ஜி ஊர்வலம் நடத்துறாங்க. இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அதனால உச்ச நீதிமன்றம் மிக சரியாக நினைக்க தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஏன்னா நீதியரசர்களும் இதெல்லாம் பார்த்து புரிந்து கொள்ள முடியாத இடத்துல அவங்க இல்லையே. தேசத்தின் மனசாட்சியில உலுக்கி இருக்கு இந்த மரணம். அந்த பெண் மருத்துவருக்கு நேர்ந்த அந்த அந்த ஒரு ஒரு கோரமான அந்த முடிவு, அந்த 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 வன்முறைன்றது தேசத்தின் மனசாட்சியை உலுக்கி இருக்கே. அதனால நிச்சயமா நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தையும் மம்தா பானர்ஜி பெற்றிருக்கிறார், மேற்கு வங்க அரசு பெற்றிருக்கு. ஆனால் அந்த மேற்கு வங்க அரசுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடுறது காங்கிரஸ் தான், கபில் சிபல். அப்ப காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் எதுக்கு தயாரா இருக்காங்க? எந்த பக்கமா போய் வாதாடுறாங்க நீதிமன்றத்துல பாருங்க. நன்றி சார். வணக்கம்.